டயட் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ டயட்ல எப்படி சிக்கன் பிரியாணி பண்றது? ஸோ சிக்கன் பிரியாணினாலே ஆயில் அதிகமா தேவை. ஸோ அதில மெயினே ஆயில். ஆயில் நம்ம சேர்த்துட்டோம்னாலே டயட் இல்லையே! அப்போ அதில நம்மளுக்கு கேலோரிஸும் அதிகமாயிடும். ஸோ தண்ணீல சிக்கன் பிரியாணி பண்ணா எப்படி? அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதில நம்ம தண்ணி வச்சு தான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ. ஸோ பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா சாப்பிட்ணும். ஸோ டேஸ்ட்லாம் அதே டேஸ்ட்டு தான். நல்லாவே இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்லாம் அதே டேஸ்ட்டு தான். பட் என்னன்னா தண்ணீல சிக்கன் பிரியாணி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் நான் இது பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் இல்ல. ஸோ அடி பிடிக்கல எதுவுமே இல்ல. நல்லாவே வந்துச்சு. ஸோ சாஃப்ட்டா இருந்துச்சு. எல்லாமே நல்லாவே இதாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா